வணக்கம். மித்ரா டிவிக்காக அடியேன் அவினாசி ஜோதிலிங்கம், ஸ்ரீ வாராகி ஜோதிடத்திலிருந்து பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர். இந்த சேனல் வழியாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி. இந்த சேனலுக்காக நீங்கள் பெரிய ஆதரவு கொடுத்துருக்கீங்க குறைஞ்ச காலத்தில். இன்னும் உங்களுடைய ஆதரவை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கங்க, ஆல் அப்படின்னு ஆப்ஷன் போய்க்குங்க. என்னோட அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு வருவதற்கு அது வசதியாகவும் வாய்ப்பாகவும் இருக்கும். என ஜோதிடத்தை எளிமையாக தெளிவாக புரிந்து கொள்ளும் நோக்கிலே நான் இதை எடுத்து சென்று கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். குறிப்பாக தொழில்முறை ஜோதிடர்கள் இருந்தீங்கன்னா இதை பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு அது சப்போர்ட் பண்ணும். நீங்கள் வர்ற கிளைண்ட்ஸ்க்கு நிறைய பாயிண்ட்ஸ் இருந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமே இல்லை. இன்னைக்கு பார்க்கிற தலைப்பு நிர்வாக திறமை இவர்களுக்கு சூப்பர் அப்படிங்கிறதா. அது என்ன சார் நிர்வாக திறமை? ஆங்கிலத்தில் மேனேஜ்மெண்ட் ஸ்கில். அப்படியே ஒரு நிர்வாகத்தை கொடுத்தோம்னா பக்காவா கொண்டு போறது, பிளானிங், இதெல்லாம் பக்காவா கொண்டு போறது நிர்வாக திறமை ஓட அந்த கெப்பாசிட்டி அதிகமா இருந்தாலும் கொண்டு போக முடியும், இல்லைன்னா பண்ண முடியும். இப்போ ஒருத்தர் நிர்வாகம் பார்க்குறாரு, ஒரு நகைக்கடை இருக்கு, ஒரு ஓனர் எங்கேயோ இருப்பாரு, ஒருத்தர்கிட்ட ஒப்படைச்சிடுறாரு, சார் இதை நீங்க பாத்துக்குங்க நல்லபடியா, அது நிர்வாகம். இல்ல சொந்தமா வச்சிருக்காரு, அவரே பாத்துக்கிறாரு, அது நிர்வாகம். ஒரு லேடி இருக்காங்க வீட்டுல, அவங்க குடும்பத்தை பாத்துக்கிறாங்க, அது குடும்ப நிர்வாகம். இப்படி ஒரு ஸ்கூல் இருக்கு, கல்லூரி இருக்கு, ஓனர் கரஸ்பாண்ட் வேற எங்கேயோ இருப்பாரு, பிரின்சிபல் இருப்பாங்க, அது நிர்வாகம். ஒரு மில் இருக்கு, ஒரு மேனேஜர் இருப்பாரு, அது நிர்வாகம். அப்ப நிர்வாகம் நல்லா இருக்கணும். யாரெல்லாம் நிர்வாகம் பார்க்க திறமையாக தகுதியா இருப்பாங்க அப்படின்னா நம்ம ஜாதகம் அது பார்த்த உடனே சொல்லும். உங்க ஜாதகத்துல சூரியன் நல்லா இருந்தா நீங்க நிர்வாகம் நல்லா பார்ப்பீங்க, நிர்வாக திறமை சூப்பரா இருக்கும். சூரியன் கெட்டு போனா நீங்க நிர்வாக திறமை சூப்பரா இருக்கும், பேர் கிடைக்காது. சூரியன் 6, 8, 12 மறைகிறாரு, நீசமாயிடுறாரு, பாவிகளோட சேர்ந்துடுறாரு, நிர்வாகம் பார்த்தும் பிரயோஜனம் இல்லை. சூரியன் நல்லா இருந்தா உங்க நிர்வாகம் பேர் புகழோட இருக்கும். சூரியனுக்கு 5ஆம் அதிபதியோ 9ஆம் அதிபதியோ குருவோ தொடர்பு கொண்டால் நீங்க பார்க்குற நிர்வாகம் புகழா இருக்கும், சூப்பரா இருக்கும். அந்த நிர்வாகத்துல நீங்க வச்சதுதான் சட்டம் அப்படிங்கிற மாதிரி நீங்க வாழ்ந்துருவீங்க. அந்த முதலாளிக்கு உங்களுக்கு அவ்வளவு பாண்டிங் நல்லா இருக்கும், நெருக்கமா இருப்பீங்க. பாதகாதிபதி பாக்குறாரு, நம்பிய முதலாளி உங்களை நடுத்தருவில் நிறுத்துவார் நீங்க நிர்வாகம் பார்க்குற இடத்துல. அஷ்டமாதிபதி பாக்குறாரு, நம்பிக்கை வச்ச முதலாளி உங்களை ஒரு நாளைக்கு கழுவி ஊத்துவார். இது நடக்காம போகவே போகாது. அப்ப உங்களுக்கு இந்த நிலைமை இந்த மாதிரி இருந்தா நீங்க கவனமா இருக்கணும், அமைதியா இருக்கணும். அவங்களுக்கும் உங்களுக்கு டச்சே இருக்கக்கூடாது. உங்க வேலையை மட்டும் நீங்க பார்க்கணும். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே அப்படிங்கிற மாதிரி நீங்க கொண்டு போயிட்டீங்கன்னா தப்பு வராது. அடுத்தது 5ஆம் அதிபதி நிர்வாகம். 5ஆம் அதிபதி பலமா இருக்கணும் உங்க ஜாதகத்துல. சூரியன் மட்டும் பலமா இருந்து பத்தாது, 5ஆம் அதிபதியும் பலமா இருந்தா நிர்வாகம் நல்லா இருக்கும். ஒருத்தர் சிம்ம லக்னம், இது எனக்கு தெரிஞ்ச ஜாதகர், என்னுடைய நண்பர். அவருக்கு சூரியன் நீசம், 5 குடையவரே குரு, அவரே 8 குடையவரும் ஆகி பகை பெறாரு. ரிஷபத்துல 1976 பிறந்தவர், ரிஷபத்துல பகை பெறாரு. இவரு பெரிய நிறுவனத்துல பெரிய பதவியில் இருக்காரு, ஒரு நாள் சந்தோஷமா பேசினது இல்லை. இவரோட நிர்வாகத்துல ஏதாவது ஒரு கோளாறு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. மேல அதிகாரி கிட்ட நல்ல பேருக்கு ரீச் பண்ண முடியல, போராடுறாரு, கடுமையா உழைக்கிறாரு, டெடிகேஷனா இருப்பாரு, உண்மையா இருக்கு. ஆனா என்னால சர்வேபிள் ஆக முடியல சார், கஷ்டமா இருக்கு, ஒரு மனநிறைவே இல்லை சார் அப்படிங்கிறாரு. அப்ப பாருங்க எப்படி எல்லாம் அந்த கிரகம் அவரை பாடாப்படுத்துது. ஆனா நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாரு, ஏதாவது ஒன்று பண்ணணும், ஜெயிக்கணும், நான் யாருன்னு ப்ரூவ் பண்ணணுங்கிற தீவிரமா இருக்காரு. ஆனா மேனேஜ்மெண்ட்ல இவர் செய்யற செயல்கள் இவருக்கு நல்லதா தெரியுது. இவருனோட தவறு எங்க சுட்டி காட்டப்படுது தெரியுங்களா? லக்னாதிபதி 3ல போய் நீசமாகிறாரு. யாரு? சூரியனே லக்னாதிபதியாகி அவரே நிர்வாகியும் ஆகிறாரு. நீசமாகறதுனால கம்யூனிகேஷன் எரரா இருக்கு. இவரே சொல்ல வேண்டிய நேரத்துல எதையும் அதிகாரிகளுக்கு, உயர்ந்த இடத்துக்கு, உயர் அதிகாரிகளுக்கு சொல்றது. அவங்க என்ன பண்ணுவாங்க, சொல்லக்கூடாதுன்னு இல்லை, அந்த கிரகம் விட மாட்டேங்குது சொல்றதுக்கு. ஈவினிங் 7, 8 மணிக்கு கூப்பிட்டு ஏதாவது ரிப்போர்ட் பண்ணும்போது அவங்க கடுப்பாயிருது. அப்ப கம்யூனிகேஷனும் நல்லா இருக்கணும் நம்ம ஜாதகத்துல. நிர்வாகம் மட்டும் நல்லா இருந்தா பத்தாது. அப்போ ஒரு ஜாதகத்தை எடுத்து பார்த்தா, சார் இதெல்லாம் குற்றமா இருக்கு, இதெல்லாம் நல்லா இருக்கு, உங்களை சரி பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்றதுக்கு இது பயனுள்ள விஷயமா இருக்கும். அப்போ நிர்வாகங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. நிர்வாக திறமைங்கிறது என்ன, சாதாரண விஷயம். ஒரு வீட்டு நிர்வாகம் பார்த்து பாருங்க,
மேனேஜ்மெண்ட் அப்புறம் பார்க்கலாம். வீட்டு நிர்வாகம் பாருங்க, அந்த பெண்கள் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க தெரியுங்களா? சேமிச்சு வைக்கிறதுக்கு, செலவு பண்றதுக்கு, ஒவ்வொரு ரூபாயும் பக்காவா வச்சிருக்கிறதுக்கு. அவங்களுக்கு இந்த கிரகம் நல்லா இருந்தா தான் நல்லா இருக்கும். இப்ப வீட்டு நிர்வாகம் நல்லா இருக்கணும்னா அந்த பொண்ணுக்கு சூரியன் நல்லா இருக்கணும், 5ஆம் இடம் நல்லா இருக்கணும், எந்த பாதகாதிபதி தொடர்பு இருக்கக்கூடாது, இருக்க விடாது நிம்மதியா அப்படி இருந்தா. அப்ப இதெல்லாம் இல்லாம, பாவிகள் தொடர்பு இல்லாம நல்ல கிரகங்கள் இருந்தா நீங்க தலையே சிறந்த நிர்வாகி. உங்க நிர்வாகம் சூப்பர். நீங்க முதலாளியா இருந்த நிர்வாகம் பார்த்தா நல்லா இருக்கும், மேனேஜரா இருந்த நிர்வாகம் பார்த்தாலும் சூப்பரா இருக்கும். இதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. உங்க நிர்வாகத்தை ரசிப்பாங்க சார், அப்படியே சூப்பரா நேசிப்பாங்க, ரசிப்பாங்க. அந்த பிளானட் அங்க சம்மதிக்கணும், இல்லைன்னா விடவே விடாது. அந்த நிர்வாகத்துக்குன்னு ஒரு பவர் இருக்கு. இல்லைன்னா நம்ம கோட்டை விட்டுருவோம். எல்லா திறமையும் இருக்கும், நிர்வாகம் பார்க்காம கோட்டை விட்டுருவோம். எத்தனை நிர்வாக திறமை சரியில்லாம வீணா போயிருக்கு, அப்படியே மண்ணோட மண்ணா போனதெல்லாம் இருக்கு. நிறைய தான தர்மம் பண்ணியிருப்பாங்க, கோயில் கட்டியிருப்பாங்க, அன்னதானம் பண்ணியிருப்பாங்க, நிர்வாகம் சரியில்லாம தரைமட்ட ஆன இடமெல்லாம் நான் பார்த்துருக்கேன். எதுக்கு? நல்ல நிர்வாக திறமை இருக்கிற நம்ம ஃபேமிலியிலே யார் வேணாலும் இருக்கலாம். 4 ஜாதகம் இருக்கும், சின்னவர் இருக்காரு, பெரியவர் இருக்காரு, நடுவுள்ளவர் இருக்காரு. அவருக்கான நிர்வாகம் யார் இருக்கு சார்? 2வது பையனுக்கு சூரியன் நல்லா இருக்கு, 5ஆம் இடம் நல்லா இருக்கு, இப்ப தசாபுத்தியும் சூப்பரா தான் இருக்கு. நீங்க அவருக்கு நிர்வாகத்துல ஒரு இடம் கொடுங்க, அவரை கூட வச்சுக்கங்கன்னா அந்த நிறுவனம் வளர்ந்துடும். இது நம்ம யோசிக்கணும். புத்திசாலித்தனம் அங்கதான் வேலை செய்யும். அதை விட்டுட்டு நான் அதை பண்ண மாட்டேன், இதை பண்ண மாட்டேன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இவ்வளவெல்லாம் சொல்றேன் சார், நான் ஓப்பனா தான் பேசுறேன். நீங்க எங்கிட்ட ஜாதகம் பார்க்க இருக்கோம் அதெல்லாம் கிடையாது. எங்க வேணாலும் நீங்க போய் பாருங்க. எனக்கு ஜோதிடத்தின் மேல தீராத அன்பு, எனக்கு தீராத வெறி. ஜோதிடம் தான் என் உலகம், என் லைஃப். அதுக்காக நான் டெடிகேஷனா இருக்கேன். அதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். எவ்வளவு காலத்துக்கு இருப்பேன்லாம் சத்தியமா தெரியாது சார். இருக்கிற வரைக்கும் இந்த வீடியோ ஓடிட்டு இருக்குமா இல்லையா, இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் அது நீங்க பார்க்கும்போது இப்படி ஒருத்தன் இருந்தா இதை சொல்லிட்டு போனாலும் இருக்கணும், அவ்வளவுதான். இது நானா கண்டுபிடிச்சேன் இல்லையே. சூரியன் நிர்வாகம்னா என் குருநாதர் எனக்கு சொல்லி கொடுத்தது. 5ஆம் இடம் நிர்வாகம்னா என் குருநாதர். எல்லா புகழும் என் குருநாதருக்கு தான். 100% எனக்கு இல்லவே இல்லை. அவரு தான் எல்லாமே. குரு தான். குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தை. குரு தொட்டு கொடுக்காத வித்தை பால். நீங்க என்ன வேணாலும் நீங்க ஒரு குரு ஆசீர்வாதம் வேணும் சார். தயவு செஞ்சு குரு நிந்தனை யாரும் வாங்கிடாதீங்க, அது வேண்டவே வேண்டாம். அப்பா அம்மா திட்டுட்டும், நீ வீணா போயிருன்னு கூட சொல்லிட்டு ஒன்றும் ஆகாது. அது அன்பு கலந்த அதிகாரம், அதனால ஒன்றும் ஆகாது. ஆனா மனசு நொந்து ஒரு தொந்தரவு பண்ணி அவங்க கிட்ட வாக்கு வாங்கிட்டோம்னா டிஸ்டர்ப் ஆயிடும். அப்புறம் தலைமுறையே செழிக்காது. அதனாலதான் குருவையெல்லாம் நான் போற்றி வணங்குறேன். பயத்துக்காக இல்லை, பணிவுக்காக இல்லை, எனக்கு வாழ்க்கை கொடுத்தவங்க என்னோட குருமார்கள். அதுக்காக நான் இன்னைக்கு உட்கார்ந்து இந்த மித்ரா டிவிங்கிற ஒரு சேனல்ல உங்க முன்னாடி பேசுறதுக்கு என் அன்பு குருநாதர்கள் தான் காரணம். என்னைக்கு இருந்தாலும் அவங்களே மறுபடியும் எத்தனை பிறப்பெடுத்தாலும் அவங்களே குருவா வரணும்னு அந்த சமயத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதில் அன்பு அப்படியான குருநாதர்கள். குரு கிடைக்கிறதுக்கு ஒரு குடுப்பனை வேணும், இல்லைன்னா அதுவும் கிடைக்காது. மீண்டும் ஒரு நல்ல பதிவிலை சந்திக்கிறேன். நீங்கள் எல்லோரும் திறமைசாலிகளே, நல்ல நிர்வாகிகளே. நம்ம எல்லாம் தலை சிறந்த நிர்வாகியாக நிர்வகித்துக் கொண்டிருக்கின்ற இறைவனுக்கும் இந்த நேரத்திலே நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்து அவன் பாதகமான்களை நான் தொட்டு விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவிலை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளம்.